தலை சிறந்த மருத்துவர்களாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரிய நகரங்களிலே வேலை செய்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் எவ்வளவு பெரிய மேதமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உலக நாடுகளே ஒப்புக்கொள்ளும். எனவே எங்கோ இருந்து பீகாரில் இருந்து நாகாலாந்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை குறித்து தவறாக பேசுகிறீர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்கள் குறித்து தப்பாக பேசுகிறீர்கள், திருவள்ளுவர் சனாதனத்தை வளர்க்க பாடுபட்டார் என்று அப்பட்டமான பொய்களை சொல்லுகிறீர்கள், வள்ளலார் சனாதனத்தை வளர்க்க பாடுபட்டார் என்று சொல்லுகிறீர்கள். உங்களைப் போல முட்டாள்களாக தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்கள் படித்தவர்கள் இல்லையே என்கிற வருத்தம் எங்களுக்கு புரிகிறது. பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னால் கிளம்பி வருவதற்கு ஒரு கூட்டம் வட மாநிலங்களிலே வருகிறதே, தமிழ்நாட்டிலே எவனும் கிளம்ப மாட்டேங்கிறானே. 350 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப்புக்கு கல்லறையை உடைக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டா கிளம்பி வர்றதுக்கு அங்கே முட்டாள்கள் தயாராக இருக்கிறானே, சங்கிகள் தயாராக இருக்கிறானே. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புக்கு என்ன வழி இருக்கிறது என்று கேட்கிறானே, ஐடி பார்க்கில் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான், உயர் கல்விக்கு தயாராக இருக்கான். இங்கே இருக்கிறவனெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் ஈடுபடுறான். மூட நம்பிக்கைக்கு பின்னால் அணிதிரள மறுக்கிறான் அந்த ஊரில்.